உலகத்தோட மிகப்பெரிய சம்பவம் வந்து நேத்திக்கு மெக்சிகோவில் நடந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். முந்தா நாள் ஜேமி மௌசான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மெக்சிகோவோட காங்கிரஸில், அதாவது மெக்சிகோவோட பார்லிமெண்ட்டில் 2 டப்பாவை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் இப்போ எதை வந்து காமிக்க போகிறேன்னு தெரியும், நம்பாதவங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 டப்பா ஒரு நல்ல காஃபின் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் இருக்கிற மூடியை வந்து திறக்கிறாரு. நல்ல ஹியூமன் சைஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய டப்பா ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே 2 உடல்கள் இருக்குது. அந்த 2 உடலுமே பார்க்குறதுக்கு மனிதர்கள் உடல் மாதிரி இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அவர் அதை காமிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து கிட்டத்தட்ட 1100 வருஷம் பழமையான உடல்கள். அண்ட் இந்த உடலை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ இது 2மே மனிதர்கள் கிடையாது, இது வந்து ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிகள், இல்லைன்னா நான் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லலான்னு ஒரு பகிரங்கமாக மெக்சிகோவோட பார்லிமெண்ட்டில் இதை ஓப்பன் பண்ணுறாரு. அவ்வளோதாங்க. அடுத்த 2 நாட்களுக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ஏலியன்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து ஏன் இதை பற்றி இன்னும் பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பேசலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது மெக்சிகோவோட பார்லிமெண்ட்டில். இந்த 2 ஏலியன்ஸ் தானா? இது 2 என்னது? ஏன் மெக்சிகோவில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க? அவங்க என்ன சொல்ல வராங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மேலேருந்து வரலையா, இடத்துலையே தான் இருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த எல்லா கேள்விகளையும் பார்க்க போகிறோம். எத்தனையோ கான்ஸ்பிரசி தியரி நம்ம சேனலில் பார்த்துருப்போம். இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய சம்பவமாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் சயின்ஸில் இருந்து கான்ஸ்பிரசி தியரி வரைக்கும், மெக்சிகோவில் இருந்து மூன் வரைக்கும், இப்படி மெக்சிகோ மூன் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் டெய்லி வந்து சேரும். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். மெக்சிகோவில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் இந்த காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் அமெரிக்காவில் கூட இதை பார்த்துருப்போம். ஒன்ஸ் இன் அ வைல் வந்து அங்கே இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் வந்து யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல கிரில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை வந்து இந்த மாதிரி உட்காந்து கூகுள் வந்து ஒரு நியாயமான கம்பெனியான்னு கேள்வி கேட்டாங்க. மார்க் ஜக்கர்பர்க் இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக் வந்து ஏதாவது எலெக்ஷன்லலாம் பூந்து விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம், அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கேட்டாங்க. ஸோ இந்த காங்கிரஸ் ஹியரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அப்பன்ஹைமருக்கே நடந்துச்சு, இந்த அப்பன்ஹைமர் படம்லாம் வந்துச்சுல்ல. ஸோ அவருக்கும் இந்த மாதிரி காங்கிரஸ் ஹியரிங்லாம் நடந்துச்சு. ரொம்ப இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வேலிடேஷன் பாயிண்ட் அதுதான் ஒரு நாட்டில், இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சைடு, மக்கள் தீர்ப்பு அந்த மாதிரி கோர்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த காங்கிரஸ் ஹியரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூஎஸ்லேயே வந்து ஒரு யுஎஸ் நேவி ஆஃபீஸர் வந்து சொன்னார், மனிதர்களை தாண்டி அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சு, அதை நான் பார்த்துருக்கேன், அமெரிக்க அரசாங்கத்துக்கு இன்னும் நிறைய தெரியும், இதை பற்றி உலகத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு பேசியிருந்தாங்க. அது வந்து ஒரு காங்கிரஸ் ஹியரிங்கில் சொன்னாங்க. அது ஏன் எல்லாருனாலையும் பேசப்பட்டுச்சு? அவர் அதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்காரு. பட் அங்கே சொன்னது ஏன் பேசப்பட்டுச்சுனால், காங்கிரஸ் ஹியரிங்கில் ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் எடுத்துப்பாங்க. நான் பேசுறது எல்லாமே உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்கிற அளவுக்கு கூட வந்து கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நியாயமாக உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஸோ அங்கே ஒருத்தவங்க பேசினாங்க. அதோட கண்டினியூஷனாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சம்பவம் மெக்சிகோவில் நடந்திருக்குது. ஜேமி மௌசான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஜேர்னலிஸ்ட், இவர் வந்து ஒரு யூஎஃபாலஜிஸ்ட் அப்படின்னு அவரை தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. யூஎஃபாலஜிஸ்ட்னா இந்த மாதிரி அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம மட்டும் இல்லைப்பா, இது நம்மளை தாண்டி ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு நம்புகிற ஒரு பர்டிகுலர் குரூப் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெக்சிகோவில் இருக்கிற காங்கிரஸில் வந்து இந்த யூஏபி, அன்னோன் ஏரியல் ஃபினாமினன், மனிதர்களால் புரிந்துக்கப்பட முடியாத, நம்மளுக்கு தெரியாத வானத்தில் பறக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபினாமினனை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் யூஏபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யூஏபியை பற்றின ஒரு காங்கிரஸ் டிஸ்கஷன் வந்து மெக்சிகோவில் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண வராரு. வந்த இடத்துல இவர் வந்து 2 டப்பா வந்து வைக்கிறார். 2மே பெரிய ஹியூமன் சைஸ்டு காஃபின், நல்லா சர்ச்சிலலாம் இருக்குல்ல அந்த மாதிரி பெரிய காஃபின், கிறிஸ்டியன்ஸ் வைக்கிற மாதிரி பெரிய பெரிய காஃபின், அந்த மாதிரி 2 டப்பா வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து 2 ஏலியன் மாதிரி பொருட்கள் இருக்குது. அது அவர் ஏலியன் அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. அது கூடவே சில இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாலாம் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து 1000 வருஷம் பழமையான ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒன்று வந்து ஆண், இன்னொன்று வந்து பெண் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. என்ன மாதிரி இதெல்லாம் எப்படி அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அவர் வந்து 2017 பெரு அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இதுங்கிறாரு. இது வந்து ஒரு
மாஸ்க்கு நடுவில், பாசிக்கு நடுவில் புதஞ்சு கிடந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். இது வந்து 1000 வருஷங்கிறதுனால ஒரு மாதிரி இறுகி போய் கிடந்துச்சு. அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணதில் எங்களுக்கு கிடைச்ச டேட்டா தான். நியூ மெக்சிகோ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டடி பண்ணப்போ சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 30% தான் வந்து இதோட உடல் உறுப்புகள், இதோட உடலுக்குள்ளே இருக்கிற என்ன சொல்ல ஆர்கானிக் பொருட்கள் வந்து ஹியூமன்ஸ்க்கு மேட்ச் ஆகுது. 70% வந்து அன்னோனாக இருக்குது. இதோட டிஎன்ஏவே வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏங்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு 2 ஏலியனுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தலை வந்து சுப்பாண்டி மாதிரி நல்லா பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது. அப்புறம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற மூளையுமே ரொம்ப பெரிய மூளை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா 3 விரல் தான் மொத்தம் இருக்குது. அந்த 3 விரலுமே வந்து நல்லா இங்கேருந்தே உங்களுக்கு விரல் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும், 3 டென்டக்கிள்ஸ் மாதிரி இருக்குது, 3 குச்சி மாதிரி 3 விரல் மொத்தம் இருக்குது. 2 கையிலையுமே 3 விரல், கால்லையுமே 3 விரல். அப்புறம் வந்து எக்ஸ்ரே வேறு காமிக்கிறாங்க. நாங்கள் எக்ஸ்ரே காமிக்கிறோம், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா நாங்களுக்கு எக்ஸ்ரே காமிக்கிறோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரேவும் டிஸ்பிளே பண்ணுறாங்க. எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி ரிப்கேஜ் வந்து இந்த சைடு போன் வந்து ஒரு மாதிரி ஸ்பைரல் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கர்வாக இருக்குது. இதில் வந்து அப்படியே சர்க்கிளாக இருக்குது. இதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்குது. நம்மளோடது வந்து டச் ஆகாது கரெக்டாக. இதில் வந்து அப்படியே சர்க்கிளாக இருக்குது. அது போக பார்க்குறதுக்கே உடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிற மாதிரி, ஐ மீன் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஏலியனுக்குள்ளே எப்படி பெண் அப்படின்னு சொல்கிறாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உடலுங்கிறீங்க, எப்படி பெண்ணுங்கிறீங்கன்னா இதில் ஒரு பர்டிகுலர் உடலுக்குள்ளே வந்து முட்டைகள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. எம்ப்ரியோஸ் இருக்குங்கிறாங்க, முட்டைகள் இருக்குங்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட்மியம், ஆஸ்மியம் அப்படின்னு சொல்லப்படுற 2 ரேர் மெட்டல்ஸோட பார்ட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு கிளைம் வைக்கிறாரு. அண்ட் இதோட கழுத்து வந்து லாங் ரிட்ராக்டபிள் நெக் அப்படிங்கிறாங்க. தலை வந்து மேலே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வரைக்கும், அதுவே கழுத்து வந்து பெருசாகவும் சுருங்கவும் வாய்ப்பு இருக்குது, சுருங்கவும் செய்யுது. இது போக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளைமையுமே வச்சு ஒரு ப்ராப்பரான ப்ரெசன்டேஷன் மாதிரி முன்னாடி 2 உடல்களை வச்சு அவங்க பேசுகிறாங்க. ஏலியன்னு சொன்னப்போ இது வந்து ஒரு ஷிப்ரெக்ல இருந்து, அதாவது ஏலியன் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்துச்சு, அது உடஞ்சி போய் அதுலேருந்து அப்படிலாம் கிடையாது. இது எர்த்துலேயே வந்து எங்கேயோ பல வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்சு கிடக்கிறத நாங்கள் எடுத்து காமிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே மெக்சிகோவோட பார்லிமெண்ட்டில் நடந்திருக்குது. ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஒப்ராடோர் அப்படின்னு சொல்லப்படுறவர், இவர் தான் மெக்சிகோவோட பிரசிடென்ட். அவரும் அங்கே இருந்துட்டு இருக்காரு. அவர் முன்னாடி இவ்வளோ பெரிய ப்ரெசன்டேஷன் நடக்குது. இதோட இம்பாக்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அப்போசிஷன் லீடர் கார்கே, ராகுல் காந்தி, இந்த சைடு வந்து நிதின் கட்கரி, எல்லாருமே இந்த சைடு சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கப்போ யாராவது முன்னாடி வந்து ஏலியன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சம்பவம். ஆனாலுமே சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. கவனிச்சிங்களா? இதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பேசணுமே தவிர சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஏன் அமைதியாக இருக்காங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே ஜேமி மவுசான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த யூஎஃப்ஓலஜிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் யார் வந்து இந்த மாதிரி எடுத்து பார்லிமெண்ட்டில் திறந்து வச்சு காமிச்சாரோ, அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு 2 ஏலியன் அப்படின்னு வந்து பேசினார். கடைசியில் அது வந்து மனிதர்களோட உடலை தான் வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஒப்ராடோர் அப்படின்னு சொல்லப்படுற மெக்சிகோவோட ஹெட் இருக்கார்ல, அவர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐ திங்க் பிஃபோர் ஃபியூ மந்த்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணார். அந்த ட்வீட்டில் வந்து எல்ஃப் உண்மையிலே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணார். எல்ஃப்னா வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மித்திக்கலாக சில பறவைகள், இந்த எட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பனிக்கரடி வந்து ஒரு பனி மனிதன் வந்து ஹிமாலயாஸில் சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை ஆஞ்சநேயர் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ ஆஞ்சநேயர் வந்து உண்மையிலே இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தங்க மோடி வந்து ட்வீட் பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் இருக்காரு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து மரத்தில் இருந்து யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்வீட் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஒப்ராடோர் அப்படின்னு சொல்லப்படுற மெக்சிகோவோட பிரசிடென்ட் வந்து இதுக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருக்காரு. எல்ஃபை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மித்தாலஜி படி இருக்கிற ஒரு மித்திக்கல் கிரீச்சரை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹோலியான ஒரு ஸ்பிரிட்டாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ட்வீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஃபோட்டோ வந்து ஒரு 2 வருஷம் பழமையான ஃபோட்டோ, வேற ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு ரேண்டமான ஒரு ஃபோட்டோ வந்து இவங்க எல்ஃப்னு சொல்லிட்டாங்க. வேற ஒரு அனிமலோட ஃபோட்டோ வந்து எல்ஃப்னு இவர் கிளைம் பண்ணுறாருன்னு. அவர் ஏன் அப்போ கிளைம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து அப்போ நாட்டுக்குள்ள உருவாக்கிட்டு இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஊரில் வந்து ஹீரோயினை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்களோ, அங்கே அவரே வந்து எல்ஃபை பார்த்துட்டேன்டான்னு ஒரு போட்டார். மெக்சிகோவே மொத்தம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க வந்து ஏலியனை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள. இது கூட கோயின்சிடென்ட் ஆகிற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஒப்ராடோர், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் மெக்சிகன் ஹெட்டுக்கு எதிராக அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அணிதிரண்டு இவங்க ரீசெண்டாக உருவாக்குன ஒரு பர்டிகுலர் சட்டம், எலெக்ஷன் வந்து அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது மக்களுக்கு ரொம்ப எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து மெக்சிகோவில் போயிட்டு இருக்குது. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மாயன்ஸ் அப்படின்னாலே வந்து நாங்கள் தெரியும்ல எவ்வளோ பழமையானவர்கள், நாங்கள் வந்து எத்தனை வருஷமாக இருக்கோம் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்கறதுக்கு இவரே வந்து இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி, அதாவது ஜேமி மவுசன் அப்படின்னு சொல்லப்படுற ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு
பாவா டம்மி பாவா இவன் அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவர் பேச வச்சுட்டாருங்கிறது தான் வந்து நிறைய பேரோட சந்தேக கருத்தாக இருக்குது. அதனால தான் சயின்டிஸ்ட் வந்து இதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. இருந்தாலும் அவர் பிரசிடென்ட்டாக போயிட்டார். அவர் என்ன பண்ண மெக்சிகோவோட பிரசிடென்ட். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட் மோடில் வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இருந்துட்டு இருக்குது. இவரை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த ஜேர்னலிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இதையா இன்னமும் இந்த உலகம் இவரை நம்பிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட இந்த 2 ஏலியனோட உடல்கள் வந்து கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளுக்கு இந்த ஏலியன் உடலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க? இதை விற்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ டூ வித் திஸ் ஏலியன் பாடிஸ்? நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இது உண்மையிலே ஏலியனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மதனே எல்லாத்தையும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாத மதனே. அது ஏலியனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மதனே, இவன் ஊருக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறதுனால டிஸ்ட்ராக்ட் பண்ண கிளப்பி விட்ட இன்னொரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.